இந்த கபோர்டு இதை அன்பாக்சிங் பண்ணலாமா? இது அசம்பிளிங் இது கொடுத்துருக்காங்க. எல் ஷேப், ஏன்னா இங்கே நான் விண்டோக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல் ஷேப்பில் இது வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், நான் இப்படி தரையில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் கபோர்டு வாங்கலாம், ஏன்னா எங்களுக்கு பீரோவில் இடம் பத்தலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணோம். கபோர்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது திருப்பி ஒரு கபோர்டு, உடன் கபோர்டு அதெல்லாம் வாங்கலாமா இல்லை அது வாங்கினா எப்படி ஸ்பேஸ் அடைச்சிக்கும்? ஏன்னா பீரோவே எங்களுக்கு இடத்த ரூமில் வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஒரு மூவபிள் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் நாங்கள் தான் என்ன சஜஸ்ட் பண்ணோம், ஒரு சிம்பிளாக அமேசான்லாம் நிறைய வருது அப்படின்ட்டு அந்த கிளாத் டைப்பு அந்த மாதிரி கபோர்ட்ஸ் ட்ரை பண்ணோம். அதுவும் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அசம்பிள் தான், திருப்பி அன்அசம்பிள் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் தேடும் போது ஒன்று கிடச்சிது. ஸோ ரொம்ப அசம்பிள்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இந்த கபோர்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பு, ஹைட்டு, வித் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு ஃபிக்ஸட் அவன் கொடுக்குற இது இல்லை அப்படின்ற மாதிரி இது ஒரு கபோர்டு அவைலபிள் இருந்தது. ஸோ அப்படி பண்ணது தான் இந்த கபோர்டு. ஸோ இதுதான் டோட்டல் கபோர்டு. இது வந்து 4 feet ஹைட்டு வரும். வித்து வந்து அவங்க கொடுக்குற டிசைன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4 feet ஹைட்டு 3 feet வித்துன்ற மாதிரி வரும். நம்ம அது எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே இதுதான் கபோர்டா அப்படின்ட்டு வீட்டில் கேட்டாங்க. கண்டிப்பாக இதுதான் கபோர்ட், இதை தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணலாமா? ஸோ கபோர்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாக்ஸ், ஸோ எல்லாமே நம்ம தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. இது அசம்பிளிங் இது கொடுத்துருக்காங்க. இது சுற்றியும் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, ஷர்ட் எல்லாம் தொங்க வைக்கிறதுக்கு. ஓகே, ஐ திங்க் இது டோர். ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பாட்டம், டாப் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிக்சரோடவே இருக்கும். இது வந்து ஐ திங்க் இந்த சைட்ஸு அந்த அசம்பிளி செக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லாம் ஒரே ஈவன் சைஸ். இது என்னென்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க 1 feet by 1 feet தான் பாக்ஸஸ் சொல்கிறாங்க. அந்த மெஷர்மெண்ட் ட்ராயிங்லேயோ இல்லை வீடியோலையோ காட்டிருக்கிறது அதுதான். ஸோ இதெல்லாம் டோர்ஸு, மீதி எல்லாம் அந்த சைடு அசம்பிளிங் பார்ட்ஸு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு வீல் அசம்பிள் இட். டாப்பு, சைடு எல்லாமே இந்த கைண்ட் ஆஃப் இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து டோர் மட்டும்தான். ஸோ நம்ம சைஸுக்கு 1 by 1ன்றது மினிமம் அசம்பிள். நம்ம சைக்கு 1 by 2 அந்த மாதிரி எப்படி வேணால் அசம்பிள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கார்னர் ஹோல்டிங்கு. ஸோ இதுதான் பேஸாக நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி வச்சிங்கன்னா ஃபுல்லாக அப்படி நின்றுடும் ஸ்டாண்டு மாதிரி. அதுக்கப்புறம் ஸோ இதை வந்து அசம்பிள் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி அசம்பிள் ஆகிடுச்சு. இப்போ டாப்பும் டோர் மட்டும்தான் நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்க்கும் போடணும். இது ஒரு கார்னர் போடலைனாலும் அந்த வந்து ஜாயிண்ட் இருக்காது, லூஸ்னஸ் போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக ஒரு 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 1 by 1 ஒரு கபோர்டு ரெடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோருக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் ஓப்பனுக்காக இது வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கவர்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டோரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டா யூ கெட் அ ப்ராப்பர் 1 by 1 டோரு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இன்னொரு இதே மாதிரி 1 by 1 உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு I'll show it up. இப்போ பார்த்தீங்கன்னா 4 யூனிட்டு பார்ட்டிஷன் இருக்குது. இப்போ இந்த பார்ட்டிஷன் இல்லாமல் கூட நம்ம வைக்கலாம். ஒரே பார்ட்டிஷனாக அப்படியே ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 டோரு. அதே மாதிரி டோர் அசம்பிள் பண்ணும்போது ரைட் லெஃப்ட் டோருன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எப்படி ஓப்பன் தேவையோ அந்த இடத்த நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட் ஓப்பன், இது வந்து ரைட் ஓப்பன். ஸோ
அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பாதி டோர் வந்து ரைட்டு பாதி டோர் லெஃப்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் எதுக்கு எந்த சைடில் லெஃப்ட் வேணுமோ எந்த சைடு ரைட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இது என்ன கடைசியாக சுற்றியில் வச்சு தட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து சரியாக செட் ஆகலை அப்படின்னா நம்ம சுற்றியில் தட்டிக்கலாம். இங்கே மேலே எல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு முக்கால்வாசி அது தேவைப்படலை. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து எல் ஷேப், ஏன்னா இங்கே நான் விண்டோவுக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல் ஷேப்பில் இது வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ டு டூ இட். இதில் பார்த்தீங்கன்னா அதான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டோர் 1/1. இப்போ நான் 1/1 பார்ட்டிஷனாக இங்கே பிரிச்சுருக்கேன். அதனால் இதில் வந்து தனித்தனியாக டோர்ஸ் வருது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் ஸ்பேஸாக ஃபுல் கபோர்ட் ஸ்பேஷியஸாக இருக்குது. கீழே பாருங்கள் 1/1 இருக்குது. 1/1 நம்ம பிரிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி வேணால் நம்ம விஷயம். இது ஃபுல்லாக கூடமே ஒரு யூனிட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த அசம்பிளிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து, ஸோ இந்த மூணுத்தையும் எடுத்துட்டோம்னா இது ஒரு ஃபுல் யூனிட்டாக வந்துடும். ஸோ அப்போ ஆனால் வந்து டோர் வந்து இந்த 1/1 தான். ஸோ அப்போ 4 டோரு, பட் ஸ்பேஸ் வந்து ஃபுல் ஸ்பேஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே 2 டோரு, ஆனால் வந்து ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. மக்களே, இதை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணோம். இது ஏன்னா எங்களுக்கு அமேசானில் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. அதில் வச்சு இந்த கபோர்டு ஆர்டர் பண்ணோம். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 3600. எங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ப்ரைஸாக தெரிஞ்சுது. இந்த கபோர்டு இது காஸ்ட்லியோ சீப்பரோன்றதெல்லாம் இல்லை, பட் எங்களுக்கு வந்து ஆப் ப்ரைஸாக இருந்தது. யூசேஜ் வைஸ் 36 இஸ் மோர் கம்பேட்டபிள், அஃபோர்டபுள்ன்றது நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இதை வந்து அசம்பிள் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன்றது தான் இதோட இந்த 36 நம்ம கொடுத்து ஒர்த்தாக யூஸ் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் யூஸபிள். இதே மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. we will also try it out. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.